Yeah, hello friends. So welcome to the fourth part of quadratic equations. Okay. Yeah, so just a minute. So first question. Solve for x. ஓகேவா சால்வ் ஃபார் எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ இல்லைனா ரூட் கண்டுபிடிக்கும். ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 41 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸோ ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ரூட்ஸ். ஓகேவா நீங்க எக்ஸ் பவர் 4ன்றனால கன்ஃபார்மா எக்ஸுக்கு வந்து 4 வேல்யூ வரும். ஓகேவா எனக்கு எக்ஸ் பவர் 4ன்னு ஒன்னே அதை வந்து ஒரு பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷனா வச்சு சால்வ் பண்ணலாம். அதாவது இப்போ கொடுத்துருக்காங்களா எக்ஸ் பவர் -2, அது என்னன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 3 அட் அ டைமா 3 அட் அ டைம்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 அட் அ டைம், லாஸ்டா கொடுத்துறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதை ரெண்டு மட்டும் வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா இஃப் அதாவது ரூட்ஸ் ஏபிசிடினா இங்க கொடுத்துருக்க ஏபிசி பிசிஏ அடுத்து ஏசிடி இந்த இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா அண்ட் ஏபிசிடியோட வேல்யூ வந்து 400. இதை வச்சு என்னால ரூட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேவா சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா let x square is equal to a. ஓகேவா x ஸ்கொயரை ஏன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஓகே அப்ப x பவர் 4 என்ன எழுதலாம், x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, மைனஸ் 41 x ஸ்கொயர் பிளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 0வா. x ஸ்கொயர்னா x ஸ்கொயரோட வேல்யூ ஏவா, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் 41a plus 400 is equal to 0. இப்போ இந்த 400 I have to split into two numbers so that I should get 41. ஓகேவா ஆட் பண்ணா 41 வரணும், மல்டிப்ளை பண்றப்ப 400 வரணும். 10 40 5 2 5 8 5 25 25 16 41 வருது. ஓகே அப்ப 25 16 தான் ஆன்சர். ஓகேவா -25 -16. அப்ப a minus 25 into a minus 16 is equal to 0 na a is equal to 25 or a is equal to 16. கரெக்டா பட் நமக்கு x ஓட வேல்யூ தானே வேணும். a is equal to x ஸ்கொயரா, அப்ப x ஸ்கொயர் is equal to 25 or x square is equal to 16. x square 25 na x is equal to plus or minus 5. கரெக்டா ஏன்னா plus 5 ஓட ஸ்கொயரும் 25 தான், minus 5 ஓட ஸ்கொயரும் 25 தான். அதே மாதிரி தான் x square is equal to 16 na x will be equal to plus or minus 4. See I got 4 roots. கரெக்டா plus 5 minus 5 plus 4 minus 4. ஓகேவா சோ இங்க x ஓட பவர் வந்து 4, highest power 4 na I will have 4 roots. ஓகேவா so the roots are plus 5 plus or minus 5 and plus or minus 4. Okay அடுத்த கொஸ்டின் solve for x. கொஸ்டின் என்னன்னா root of 3x plus 4. okay plus root of இல்ல plus இல்ல minus root of 2x plus 1. okay that is equal to root of x minus 3. now என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். கரெக்டா வேற வழியே கிடையாது. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் தூக்கி அங்கிட்டு போட்டுடலாமா, ஆனா எல்லாம் ஒண்ணு தானே. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப எனக்கு என்ன வரும், root 3x plus 4 the whole square plus root of 2x plus 1 the whole square minus 2 into root of 3x plus 4 into root of 2x plus 1 that is equal to root of x minus 3 the whole square. so இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும், 3x plus 4 plus 2x plus 1 minus 2 into root of 3x plus 4 into root of 2x plus 1 is equal to x minus 3 இருக்கும். கரெக்டா அடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 5x plus 5 minus 2 into root of 3x plus 4 into root of 2x plus 1. okay 2x plus 1 that is equal to x minus 3. okay so இல்ல 2 into root of
3x plus 4 into root of 2x plus 1. That will be equal to 5x plus 5 minus x plus 3. Okay. Upper 2 into root of 3x plus 4 into root of 2x plus 1 will be equal to 4x plus 8. Okay. இப்போ இதுல இருந்து 2 cancel பண்ணிட்டேனா எனக்கு root of 3x plus 4 into root of 2x plus 1. That will be equal to 2x plus 4 இருக்குமா? Okay. Once again squaring on both sides பண்ணுமா? So just a minute, I got a call. So now if I square on both sides, what I will get? Just a minute, guys. Okay. So இப்ப once again I have to square on both the sides. Okay வா? So அது வெறும் okay ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். root of எழுத மாட்டேங்குது 3x plus 4 into root of 2x plus 1 the whole square is equal to 2x plus 4 the whole square. இப்போ இங்க என்ன இருக்கும்? வெறும் 3x plus 4 into 2x plus 1 இருக்கும். That will be equal to 4x square plus 4 4s are 16, 4 2s are 8, 8 2s are 16 plus 16x இருக்கும். அப்ப 3 2s are 6x square plus 3x plus 8x plus 4 is equal to 4x square plus 16x plus 16. ஓகேவா? 6x square plus 11x plus 4 is equal to 4x square plus 16x plus 16. எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாமா? 6x square plus 11x plus 4 minus 4x square minus 16x minus 16 is equal to 0. So 2x square minus 5x வருமா? minus 5x minus 12 is equal to 0. So அப்ப minus 24 8 இது 3 வரும். So minus பண்ணுமா இதுக்கு? அப்ப divided by 2 divided by 2 இது 1 இது 4. அப்ப x minus 4 into 2x plus 3 is equal to 0. So x is equal to 4 or x is equal to minus 3 by 2. அதான கேட்டிருக்கான். ஆமா, solve for x னா x ஓட வேல்யூ 4 4 minus 3 by 2. ஆன்சர் என்ன? ஆன்சர் 4 தான் கொடுத்திருக்கான். ஏன் 4 கொடுத்திருக்கான்? minus 3 by 2 வராதா? ஒரு நிமிஷம் guys. So ஆக்சுவலா அந்த இடத்துல we have to just check for some time. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு வந்து x ஓட வேல்யூ 4 ஓகே. ஏன்னா ரூட்டுக்குள்ளார இங்க வந்து x ரூட்டுக்குள்ளார இருக்கா? அப்ப we have to check. இப்ப ரூட்டுக்குள்ளார மைனஸ் வந்துச்சுன்னா that will become a complex number. அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 3 by 2 வந்து மைனஸ் 3 by 2 ரைட் ஹேண்ட் சைட்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா மைனஸ் 3 by 2ன்றதப்ப இல்ல ரைட் ஹேண்ட் சைட்லயுமே ப்ராப்ளம் தான். சி இந்த இடத்துலயே மைனஸ் 3 by 2. சி ரூட் ஆஃப் மைனஸ் 3 by 2 மைனஸ் 3 வந்து என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் 6 7 8 9 மைனஸ் 9 by 2 இருக்கும். தட் இஸ் இமேஜினரி நம்பரா? ரூட்குள்ளார மைனஸ் வராது. ஓகேவா? ரூட் மைனஸ் 9 by 2னா தட் வில் பிகம் அஸ் ஐ. கரெக்டா? சோ அதனால minus 3 by 2 will not be a solution. Only 4 மட்டும் தான் சொல்யூஷனா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन. If ஒரு நிமிஷம்.
Okay, so if one root of the equation, okay, if one root of the equation x square minus px is twice the other root, okay va? Then find the value for p, okay? Then find the value for p, okay va? So என்ன பண்ணலாம்? So ஒரு root வந்து twice the other root னு சொல்லிட்டான். அப்போ let the roots are, okay, let the roots are x, x வேணா a, 2a ன்னு எடுத்துக்கலாமா? வேணா a ன்னு வேணா. இந்த என்ன சொல்றது, இந்த சாப்டர்ல மட்டும் தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்லாம் எக்ஸ்ல இருக்கும், ஃபார்முலாலாம் ஏல இருக்கும். நம்ம ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணிக்கிறதுக்குன்னா நம்ம ரெகுலரா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இல்ல ஏன்னு எடுத்துப்போம். எக்ஸும் எடுக்க முடியாது, ஏவும் எடுக்க முடியாது, ஓகேவா? ஒரே வழிதான் ஆல்பா, இன்னொன்னு வந்து 2 ஆல்பா, ஓகேவா? இஃப் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ட்வைஸ் தி அதர்னா, சோ லெட் த ரூட்ஸ் ஆர் ஆல்பா அண்ட் 2 ஆல்பா, ஓகேவா? சோ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் 10p கரெக்டா எழுதிருக்கணும் is equal to 0. அப்ப sum of the roots என்ன? Sum of the roots is equal to minus b by a, that is plus p. அப்போ sum of the roots என்ன? Alpha plus 2 alpha is equal to p. So 3 alpha is equal to p. அடுத்து product of the roots என்ன? Product of the roots வந்து c by a வா? So that is 10p. அப்ப alpha into 2 alpha is equal to 10p. அப்போ 2 alpha square is equal to 10p na alpha square is equal to 5p, கரெக்டா? அப்ப இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். see alpha is equal to p by 3, ஓகேவா? அப்போ p by 3, see alpha square is equal to 5p. p by 3 the whole square is equal to 5p. p square by 9 is equal to 5p. p will get cancelled. p is equal to 45. ஆன்சர் எங்க இருக்கு? Yeah, so the value for p is 45, okay? அடுத்த question, if the difference between the roots of the equation, if the difference between the roots of the equation 2x square minus mx plus 15 is equal to 0 is 1 by 2, okay? So find m. So the difference between the roots of the equation is m ன்ட்டான். அப்போ வழக்கம் போல தான் let the roots are alpha and beta ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? let the roots are alpha and beta. அப்போ first sum of the roots என்ன? Sum of the roots, that is alpha plus beta is equal to minus b by a, that is m by 2, கரெக்டா? அடுத்து product of the roots என்ன? Product of the roots is equal to c by a, that is alpha beta ஓட வேல்யூ வந்து 15 by 2. கொடுத்திருக்கிறது என்ன? given difference between the roots alpha minus beta is equal to 1 by 2, கரெக்டா? அப்ப let this be 1, let this be 2 and let this be 1 ஐயும் 3 ஐயும் சால்வ் பண்ணலாமா? அப்ப alpha plus beta is equal to m by 2, alpha minus beta is equal to 1 by 2. அப்போ 2 alpha is equal to m plus 1 by 2. So alpha will be equal to m plus 1 by 4, கரெக்டா? அடுத்து இதை வச்சு என்னால பீட்டா கண்டுபிடிக்க முடியுமா? see alpha plus beta is equal to m by 2 ன்னு சொல்லியிருந்தேனா? அடுத்து ஆல்பாவோட வேல்யூ என்ன? m plus 1 by 4. m plus 1 by 4 plus beta is equal to m by 2.
So beta is equal to m by 2 minus of m plus 1 by 4, correct? So beta will be equal to 2m minus m minus 1 by 4. So beta is equal to m minus 1 divided by 4. ஓகேவா? நமக்கு தெரியுமா ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து 15 by 4 2னு கொடுத்துட்டானா? அப்ப ஆல்பாவோட வேல்யூ என்ன? in terms of m plus 1 by 4 m plus 1 by 4 into பீட்டாவோட வேல்யூ என்ன? m minus 1 by 4 அதோட வேல்யூ தான் என்னன்னா 12 by 2 15 by 2. ஓகே, 15 by 2. So மேல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? m square minus 1 by 16 that is equal to 15 by 2. இது 1 இது 8. அப்ப m square minus 1 is equal to 15 into 8 5 8 வந்து 120. அப்ப m square is equal to 121 னா m is equal to plus or minus 11. ஓகேவா? ஆன்சர் கரெக்ட்டா? யா. So the value for m is plus or minus 11. Okay. Just a minute. Yeah. So next question. Okay, so அடுத்த question. So the phone used to be true. Okay. Which of the following must be true? Okay, must be true if the roots of the equation, if the roots of the equation ax square plus bx plus c is equal to 0 or in the ratio 2:3. So அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். So first option என்னன்னா 25b square is equal to 6ac. ஓகேவா? ஆப்ஷன் B என்னன்னா 6b square is equal to 25ac. ஆப்ஷன் C என்னன்னா 8b square is equal to 37ac. ஆப்ஷன் D என்னன்னா 37b square is equal to 8ac. ஓகேவா? இங்க ABC எல்லாமே கான்ஸ்டன்ட்டா. ஓகே, சோ ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சோ வந்து இந்த சோ let the roots. ஓகேவா? அந்த ரெண்டு ரூட்ஸோட ரேஷியோ கொடுத்தா 2:3 ன்ட்டு. அப்ப let the roots are ஒரு டிஃபரண்டான ஒரு ஆல்பபெட் எடுத்துக்கலாம். S ன்னு எடுத்துக்கலாமா? எடுப்போம். let the roots are 2s. நானா s 6 மாதிரி இருக்குமா? ஏன்னு எடுத்தா அங்க கன்ஃபியூஸ் ஆகும், எக்ஸ்ன்னு எடுத்தா ஈக்குவேஷன்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஆல்பா தான், வேற வழியே இல்ல. 2 ஆல்பா 3 ஆல்பா. ஓகேவா? சோ லெட் த ரூட்ஸ் ஆர் 2 ஆல்பா அண்ட் 3 ஆல்பா. ஓகேவா? கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0வா? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் b by a, கரெக்டா? தட் இஸ் 2 ஆல்பா பிளஸ் 3 ஆல்பா 2 alpha plus 3 alpha is equal to minus b by a. அப்போ alpha is equal to minus b by 5a ன்னு வருமா? ஓகே, அடுத்தது product of the roots என்ன? Product of the roots that is equal to c by a வா? Product of the roots வந்து 2 alpha into 3 alpha வா? 2 alpha into 3 alpha that is equal to c by a.
3 to 6 6 alpha square is equal to c by a. அப்போ ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம். ஆல்பா is equal to minus b by 5a வா. ஆல்பா is equal to minus b divided by 5a. அடுத்தது 6 alpha square is equal to c by a வா. 6 alpha square is equal to c by a. அப்போ alpha square is equal to c by 6a வா. சோ இந்த இடத்துல என்னால ஆல்பா ஸ்கொயர்ல இருந்து ஆல்பா கண்டுபிடிக்கும். ஏன்னா ரூட் ஆஃப் 3 வரும். ஆனா ஆல்பாவை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அப்ப ஆல்பா ஸ்கொயர் will be equal to b ஸ்கொயர் by 25a ஸ்கொயர் இருக்குமா? அப்ப இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? இது 1 இது 2 வச்சுப்போம். சோ ஈக்குவேட் 1 and 2. அப்ப என்ன வரும்? b ஸ்கொயர் divided by 25a ஸ்கொயர் is equal to c by 6a ன்னு வருமா? ஓகே. சோ ஏவும் ஏ ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப 6b ஸ்கொயர் is equal to 25ac. ஓகேவா? சோ எந்த ஆப்ஷன் அது? 6b ஸ்கொயர் is equal to 25ac. 6b square is equal to 25ac. Option B தான் கரெக்டா? Yes. 6b square is equal to 25ac is the correct answer. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. இங்கே அதேதான். Which of the following must be true? Okay. Which of the following must be true? If x square plus px minus q. Okay. X square plus px minus q is equal to 0 has one root as a square root of other. Okay. One root as a square root of the other. Okay. ஒரு ஈக்குவேஷன் நாலு ஆப்ஷன் எழுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் p ஸ்கொயர் பிளஸ் q கியூப் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 மைனஸ் 3q. செகண்ட் ஆப்ஷன் வந்து p கியூப் பிளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு q இன்டூ 1 மைனஸ் 3p. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா p கியூப் பிளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 பிளஸ் 3p. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து p cube plus q square is equal to q into 1 plus 3p. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவன் இங்க என்ன கொடுத்துருக்கானா, ஸோ த ரூட்ஸ் ஒரு ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அதர்ன்ட்டான். ஓகேவா? ஸோ அப்போ ரூட்ஸ் ஆர் ஏ கமா ரூட் ஏன்னு இருக்கும், ஆர் ஏ ஸ்கொயர் கமா ஏ. ஓகேவா? நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன் ரூட்லாம் எடுத்துக்கிட்டு தலைவலி வச்சுக்கிட்டு? ஓகேவா? சோ லெட் த ரூட்ஸ் ஆர் ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ. கரெக்டா? ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயர் ரூட் தானே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் will be equal to a. சோ ஆன்சர் கரெக்டா தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன பண்ணோம்? போன சம் மாதிரியே தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் எடுக்கிறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா? சோ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூவா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? Sum of the roots that will be equal to minus b by a, that is minus p. So sum of the roots na a square plus a ன்னு அர்த்தமா? அடுத்து product of the roots என்ன? So the product of the roots is c by a வா, that is a square into a, that will be equal to minus q வா. அப்போ a cube is equal to minus q. Okay. அடுத்து a square plus a is equal to minus p இருக்கு. என்ன கேக்குறான்? In terms of இத கியூப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கியூப் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன வரும்? a square plus a the whole cube, that will be equal to minus p the whole cube. அப்ப இது a plus b the whole cube னா a cube a square the whole cube plus a the cube, அடுத்து plus 3ab into a plus b plus 3 into
a square into a square plus a. ஓகேவா? So that is equal to minus p the whole cube. Okay. So இங்க என்ன வரும்? a square the whole cube a cube the whole square எழுதிக்கலாமா? எப்படி பார்த்தாலும் a பவர் 6 தான் வரப்போகுது. இல்ல இங்க ஸ்கொயர் வரும். ஓகேவா? அடுத்து பிளஸ் a cube இருக்குமா? பிளஸ் 3a cube into a square plus a that is equal to minus p cube. ஓகே, a cube ஓட வேல்யூ தான் என்னது? q அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப minus q the whole square போடணும். கரெக்ட்டா? minus q the whole square. அடுத்தது பிளஸ் போட்டு மைனஸ் q போடணும். அடுத்து பிளஸ் 3 into minus q. கரெக்ட்டா? 3 into minus q. அடுத்து a square plus a ஓட வேல்யூ வந்து என்னது? மைனஸ் p. இந்த டோட்டல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மைனஸ் p கியூப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க வந்து மைனஸ் q the whole squareனா q ஸ்கொயரா? அடுத்து இங்க வந்து ஒரு மைனஸ் q இருக்குமா? இங்க பிளஸ் 3pq is equal to minus p cube இருக்குமா? ஓகே, ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். p cube plus q ஸ்கொயர்லாம் தானே ஒரு சைடுல இருக்கு. ஓகே, அப்போ p cube plus q square is equal to q minus 3pq. இப்போ p cube plus q square is equal to q காமன் எடுத்தா 1 minus 3p. கரெக்டா? ஸோ p cube q square p cube q square p cube q square. அடுத்து அங்க என்ன இருக்கு? 1 minus q into 1 minus 3p q into 1 minus 3p. இதுதான் ஆப்ஷன். p cube plus q square ரெண்டாவது ஆப்ஷன். கரெக்டா? எஸ், ஆப்ஷன் b is the correct answer. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். if x plus 1 into x plus 3 into x plus 5 into x plus 7 is equal to 5760. ஓகேவா? find the real values of x. சுத்தம். find the real values of x. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? x plus 1 into x plus 3 into x plus 5 into x plus 7 that is equal to 5760. Okay. See, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சம் ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கோ அத ரெண்டு இதை பேர் பண்ணுங்க. ஓகேவா? இங்க 1 இருக்கு, இங்க 7 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 8 வருமா? அடுத்து இந்த 5 3 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 8 வருமா? இது ஏன் அப்படின்னா எனக்கு இதுக்கு வந்து x ஸ்கொயர் பிளஸ் 8x வரும். இந்த ரெண்டாவதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 8x தான் வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் டிஃபர் ஆகும். அந்த டிஃபரெண்ட் ஆகிற கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் பிரிச்சு எழுதிட்டு அந்த ஹோல்க்கு வந்து ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். சி, இப்போ நான் எழுதுறேன் பாருங்களேன். x பிளஸ் 1 இன்டூ x பிளஸ் 7 வந்து ஒரு பேர். அடுத்து x பிளஸ் 3 இன்டூ x பிளஸ் 5. இப்போ எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? 5760. நான் இங்க என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்றேன். அடுத்து இது ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்றேன். இப்போ x பிளஸ் 1 இன்டூ x பிளஸ் 7 என்ன? x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 7. அடுத்து இந்த x பிளஸ் 3 இன்டூ x பிளஸ் 5 என்ன? x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 5 3 சார் 15. தட் இஸ் ஈக்குவல் டு 5760. இப்ப x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 7 இருக்கு, இங்க x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 15 இருக்கா? இந்த 15 5 பிளஸ் 8 எழுதுறேன். கரெக்டா தான் இருக்கு. சி, எந்த ஒரு ஆல்டரேஷன் கிடையாது. ஓகேவா? நவ் லெட் y is equal to x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 7. அப்ப இங்க என்ன இருக்கும்? y into y plus 8 is equal to 5760 இருக்குமா? சோ திரும்ப அடுத்ததுல எழுதுறேன். y into y plus 8 is equal to 5760. அப்ப y square plus 8y minus 5760 is equal to 0. இப்ப நான் 5760 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? 8ல அடிச்சோம்னா 7 8 56 720.
72 into 80k வந்துருச்சா? எனக்கு மைனஸ் வேணும், ஆனா அடிஷன்ல பிளஸ் இருக்கணுமா? அப்ப இதுக்கு தான் மைனஸ் போடணும். அப்ப y minus 72 into y plus 80 is equal to 0 னா y is equal to 72 or y is equal to 80. ஓகேவா? Now what is y? y is equal to x square plus 8x plus 7 கரெக்டா? x square plus 8x plus 7 அதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 72 இருக்கும் இல்லனா 80 இருக்கும். ஓகேவா? Now x square plus 8x plus 7 is equal to 72. அப்போ x square plus 8x minus 65 is equal to 0 13 5 minus பண்ணுமா? அப்ப x minus 5 into x plus 13 is equal to 0. அப்ப x is equal to 5 or x is equal to minus 13. ஓகேவா? அப்படி இல்லனா x இந்த இன்னொரு இதுவும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? x square plus 8x plus 7 is equal to minus 80 minus 80 plus 80 minus மாத்தி இந்த இடத்துல எழுதுறப்ப. ஓகேவா? So the value for y is 72 and minus 80. Okay. இதுக்கு minus 80 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். minus 80. ஓகேவா? அப்ப x square plus 8x plus 87 is equal to 0. 87 87 14 15 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 87 3 ல டிவைட் பண்றப்ப 29 ன்னு வருமா? அப்போ 2 23 29 எப்படிப்பட்டனாலும் எனக்கு வந்து 8 வராது. அப்போ இதோட ரூட் வந்து just it won't be a real number. கரெக்ட்டா? ஏனா so something இதுக்கு வந்து quadratic formula தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ minus 8 plus or minus root of 64 minus 87 into 4 87 4 7 4s are 7 4s are 28 8 4s are 32 33 34 3 4 348 divided by 2. See, this will become as a negative. Root குள்ளார minus number வருமா? So this case is not possible. கரெக்டா? அப்ப the only real values for x is 5 and minus 13. ஓகேவா? ஆன்சர் கரெக்டா? 5 and minus 13. ஆமா. So the only real value that satisfy x is 5 and minus 13. ஓகே. So இந்த ரெண்டாவதா கண்டுபிடிச்ச y is equal to 80 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா நமக்கு x க்கு ரியல் நம்பர் வராது. That will become a complex number. ஓகே. அடுத்த क्वेश्चन. If x is rational and 4 into x square plus 1 by x square plus 16 into x plus 1 by x minus 57 is equal to 0. Then find x. Okay. Okay, கொடுத்திருக்கிறது ஈக்குவேஷன் என்ன? 4 into x square plus 1 by x square plus 16 into x plus 1 by x minus 57 is equal to 0 சரி இப்போ என்ன பண்ணலாம்? x square plus 1 by x square இருக்கு. x plus 1 by x இருக்கா? இப்போ x plus 1 by x வந்து a இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ x square plus 1 by x square வந்து a minus 2 இருக்குமா? a square minus 2 இருக்கும்னு நினைக்கிறேன். See, x plus 1 by x the whole square is equal to x square plus 1 by x square plus 2 ன்னு இருக்கும். If ஓகேவா? If x plus 1 by x is equal to a, அப்ப a square is equal to x square plus 1 by x square plus 2. x square plus 1 by x square is equal to a square minus 2. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்னா let x plus 1 by x is equal to a ன்னு அஸ்யூம் பண்ணிக்க போறேன். அப்ப 4 into x square plus 1 by x square என்ற பிளேஸ்ல நான் a square minus 2 ன்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? a square minus 2 plus 16 into a minus 57 is equal to 0 அப்ப 4a square minus 8 plus 16a minus 57 is equal to 0 அடுத்து 4a square plus 16a minus என்ன ஒரு 57 58 59 60 61 62 63 64 65 minus 65 is equal to 0 4a square plus 16a minus 65 is equal to 0. 65 னா 15 into 3
இல்ல 13 5 13 5 இங்க 4 வேற வந்துருமா 4 ஓகே 5 2 10 26 வரும்ல. அதாவது 4க்கு பதிலா 2 2ன்னு எடுத்துட்டு 10 26ன்னு போட்டுட்டு 10க்கு மைனஸ் சைன் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துருமா? இப்ப 64 into 5 என்ன 6 4 24 280ன்னு வந்துருக்குமா? ஸோ -280 வந்து நான் 26 நான் வந்து 10 26ன்னு பிரிக்கிறேன் -10ன்ட்டு. அப்ப எனக்கு ஆட் பண்ணா இது வந்துருமா? அப்ப டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 இது 13 2 5 2 அப்ப 2x minus 5 into 2x plus 13 is equal to 0. So x is equal to sorry x இல்ல a கரெக்டா? இந்த இடத்துல x ன்னு எழுதிட்டேன். 2a இங்கேயும் 2a இருக்கும். So a is equal to 5 by 2 or a is equal to minus 13 by 2. Now what is a? a is equal to x plus 1 by x ஆ? அப்ப அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். x plus 1 by x is equal to 5 by 2. அப்ப x square plus 1 by x is equal to 5 by 2. So 2x square minus 5x plus 2 is equal to 0. அப்ப இங்க 4 1 4 மைனஸ் மைனஸ் divided by 2 divided by 2. So x is equal to 1 by 2 or x is equal to 2. ஓகேவா? இது ஒரு கேஸ். அப்படி இல்லனா see a is equal to minus 13 by 2 minus 13 by 2 னு ஒரு கண்டிஷன் இருக்கு. a வேல்யூ என்ன x plus 1 by x that is equal to minus 13 by 2. x square plus 1 by x is equal to minus 13 by 2. அப்ப 2x square plus 13x plus 2 is equal to 0. 2 2 4 4 பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணா 4 ஆட் பண்ணா 13ன்றப்ப it won't be a real number. ஓகேவா? it is not a ரியல் நம்பர் இல்லனா ஏதோ ஒன்னு. அவன் என்ன क्वेश्चनல ஏதாவது ரியல் இல்ல ரேஷனல் கொடுத்திருக்கானா? x வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டான். கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து இதுக்கு ரூட் இருக்கும். பட் இந்த ரூட் வந்து சம்திங் அந்த ரூட்டே ரூட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்டே ரூட்டுக்குள்ளார தான் இருக்கும். So that won't be a rational number. ஓகேவா? So the only rational value for x will be 2 and minus 2. கரெக்ட்டா? ஆமா. 2 and minus 2 is the only rational value for this. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்ப 2x square plus 13x plus 2 is equal to 0. அப்ப x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a இருக்கும். That is minus 13 plus or minus root of 169 minus 16 divided by 4 இருக்கும். That is minus 13 plus or minus root of 153 divided by 4. See, அப்போ minus 13 plus root 153 by 4 and minus 13 plus root 153 by 4 தான் ஆன்சர். ஆனா square root of 153 வந்து that is not a real number. rational number இருக்காது. and division rational numbers are not closed under division. ஓகேவா? so division of a rational number will always result in a rational number தான். ஓகேவா? so ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு அதாவது இந்த a is equal to minus 13 by 2 னு போடுறதுக்கு வந்து that won't stand true as a rational number. ஓகேவா? so the only rational value for x is 2 and 1 by 2. okay? அடுத்த question. If alpha and beta are the roots of the equation. Okay? if a alpha beta னு எடுத்துக்கிட்டேன். ஆமா அப்படியே எடுத்துப்போம். alpha and beta are the roots of the equation 2x square minus 8x plus 5 is equal to 0. Then find the value of alpha by beta plus beta by alpha plus 1 by alpha plus 1 by beta minus
2 ஆல்பா பீட்டா. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வேணும். அப்போ ஒண்ணுமே இல்ல, சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துரும். பட் அதுக்கு முன்னாடி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ வேணுமா? ஏன்னா இந்த இதுக்கு ஓகே, ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? Sum of the roots is equal to minus b by a, that is 8 by 2, that is equal to 4. அடுத்து product of the roots. Product of the roots is equal to c by a, that is equal to 5 by 2. ஓகேவா? ஸோ அப்போ alpha plus beta is equal to 4. alpha beta is equal to 5 by 2. அப்ப சால்வ் பண்றப்ப சி இந்த இதை சால்வ் பண்றப்ப எனக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்குமா? அப்ப அதை ஃபர்ஸ்ட் நான் இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். Alpha plus beta the whole square is equal to what? Alpha square plus beta square plus 2 alpha beta. Alpha plus beta oda value என்ன 4. அப்ப 4 square is equal to alpha square plus beta square plus 2 into 5 by 2. அப்ப இது 2 cancel ஆகும். 16 minus 5 என்ன 11. அப்ப alpha square plus beta square oda value என்ன இருக்கும்னா 11 இருக்கும். Now I got all the things that are required to solve this question. Okay. So அப்ப first இது என்னது? Alpha by beta plus beta by alpha plus என்ன இருக்கு? plus 1 by alpha plus 1 by beta minusல 2 alpha beta. So இதை சால்வ் பண்ணுவோமா? அப்போ alpha square plus beta square divided by alpha beta plus alpha plus beta divided by alpha beta minus 2 alpha beta இருக்கும். இப்போ alpha square plus beta square ஓட வேல்யூ வந்து 11. இதோட வேல்யூ என்ன? alpha beta வந்து 5 by 2 5 by 2 plus alpha plus beta வந்து 4 4 by 5 by 2 minus 2 into 5 by 2. So அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா 22 by 5 plus 8 by 5 minus 5. அப்ப 30 by 5 minus 5. So the answer is 6 minus 5, answer 1. Answer is 1. Yeah, so the answer for this question is 1. Okay. அடுத்த question. One question is one root of the equation. Okay. One root of the equation x square plus mx plus n. X square plus mx plus n is equal to 0 is also a root of the equation and m is not equal to n. Okay, then find the m plus n. Okay, இங்க என்ன கொடுத்திருக்கானா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான். அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் காமனா இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? now let the common root be alpha ன்னு எடுத்துக்கலாமா? let the common root be alpha. ஓகேவா? அப்ப ஆல்பாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? சோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் என்ன? x ஸ்கொயர் பிளஸ் mx பிளஸ் n. அது காமன் ரூட் இருக்கனால இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா? அப்ப x ஸ்கொயர் பிளஸ் nx பிளஸ் m இருக்கும். அப்ப x க்கு நான் ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ரெண்டு ஈக்குவேஷனும் சேமா இருக்கணும். கரெக்ட்டா? பிகாஸ் ரெண்டுக்கும் ஆல்பா ரூட்ன்றப்ப ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான் எனக்கு வர போகுது. ஓகேவா? அப்ப ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் m into ஆல்பா plus n, that will be equal to alpha square plus n into alpha plus m. அப்ப இந்த alpha square cancel ஆகுமா? m alpha plus n, that will be equal to n alpha plus m. okay, அப்ப இத rearrange பண்ணலாமா? m alpha minus n alpha is equal to m minus n. alpha காமன் எடுத்தா m minus n is equal to m minus n. see, m is not equal to n ன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு m minus n வந்து 0வா இருக்காது. அப்போ
alpha value is equal to what? Alpha is equal to 1. அப்ப அந்த root that is common to both the equation வந்து 1. ஆனா நம்மள்ட்ட கேக்குறது என்ன? m plus n கேக்குறானா? m plus n வந்து -1 இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா alpha 1 என்னது? The root of the given equation is 1. ஓகேவா? அப்ப அத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? x square plus mx plus n is equal to 0 ன்ட்டான். அப்ப substitute x is equal to 1 because x is equal to 1 is the root. அப்ப 1 square plus m into 1 plus n is equal to 0. அப்ப m plus n is equal to -1. ஓகேவா? So the answer for m plus 1 is equal to -1. ஓகேவா? -1 ஆமா. அடுத்த क्वेश्चन. Find the values. That x square minus 2x plus 4 divided by x square plus 2x plus 4 can take. Okay, if x is a real quantity. Okay, இப்ப x is a real quantity ன்னு சொல்லிட்டானா அந்த real quantity தான் நான் y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? let y is a real number. Okay, let y be a real number. ஓகேவா? அப்ப நான் வந்து x ரியல் நம்பர் தான் எடுத்துக்க போறேன். அப்ப x ஓட வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்குமா? அந்த ரியல் நம்பர் தான் என்னன்னா y. சரியா? x ஸ்கொயர் பிளஸ் இல்ல மைனஸ் மேல ஆமா x square minus 2x plus 4 divided by x square plus 2x plus 4 is equal to y. ஓகேவா? அப்போ x square minus 2x plus 4 is equal to yx square plus 2yx plus 4y. நான் ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா? அடுத்து எழுதிடலாமா? நான் இங்கே எழுதிக்கலாம். x square minus yx square அடுத்து பிளஸ் போட்டோம்னா மைனஸ் போடுமா? minus 2x minus 2yx plus 4 minus 4y is equal to 0. அப்போ 1 minus y into x square. அடுத்து plus மைனஸ் காமன் எடுத்துடலாமா? மைனஸ் காமன் எடுத்தா கரெக்டா? minus 2x minus 2xy. ஓகே, இப்போ இதுதான் என்னோட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? திரும்ப இங்க எழுதிறேன். 1 minus y into x square. அடுத்து என்ன இருக்கு? minus of 2 அடுத்து plus 2y into x அடுத்து plus 4 minus 4y. 1 minus y into x square minus 2 into 2y into x plus 4 into. Okay, இப்போ x ஓட வேல்யூ ரியல்ன்ட்டான். so if x is real, okay, d will be greater than or equal to 0. ஏன்னா d equal to 0 நால real and equal, d greater than 0 நால d greater than 0 னா real and unequal இருக்கும். but in both the case எனக்கு வந்து roots real number தான் இருக்கும். அப்ப மொட்டையா ரியல் மட்டும் கொடுத்தானா d is greater than or equal to 0. அப்ப d ஓட ஃபார்முலா என்ன? b square minus 4ac is greater than or equal to 0. b square ஓட வேல்யூ என்ன? minus of 2 plus 2y. அத ஸ்கொயர் பண்ணனும். minus 4 into a ஓட வேல்யூ என்ன? 1 minus y. c ஓட வேல்யூ என்ன? 4 minus 4y. 4 minus 4y is greater than or equal to 0. அப்ப இத மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். சோ அப்ப இங்க என்ன இருக்கும்? 4 plus 4y square 2 to 4 4 to 8 இப்போ plus 8y இருக்கும். மைனஸ்
see இங்க வந்து 4 காமனா எடுத்தா 16 into 1 minus y square ஆயிடுமா? see எனக்கு இந்த ரெண்டாவதா இருக்குது இல்ல, இதுல இருந்து நான் 4 காமனா வெளில எடுத்தா 1 minus y தான் இருக்கும். அப்ப 4 into 4 16 ஆயிடும். 1 minus y into 1 minus y வந்து 1 minus y the whole square ஆயிரும். that is greater than or equal to 0 வா? so இன்னொரு ஸ்டெப் எழுதி தான் ஆகணும். அப்ப 4 plus 4y square plus 8y என்ன இருக்கும்? மைனஸ்ல 16, ஆமா மைனஸ்ல 16 இருக்கும். அடுத்து மைனஸ்ல 16y ஸ்கொயர் இருக்கும். அடுத்து பிளஸ்ல இருக்குமா? பிளஸ்ல 16 into 2 என்ன 32y இருக்கும். that is greater than or equal to 0. அப்போ மைனஸ் 12y ஸ்கொயர். அடுத்து 32 8 வந்து 40 பிளஸ் 40x. அடுத்து மைனஸ் 12 இருக்குமா? that is greater than or equal to 0. see அது மறுபடியும் எழுதுறேன். மைனஸ் 12y ஸ்கொயர் பிளஸ் y எக்ஸா, நான் ஏன் இங்க 40x போட்டேன், 40y ஓகேவா, பிளஸ் 40y மைனஸ் 12 லெஸ் than greater than or equal to 0. இப்ப எல்லாத்தையும் 4ல டிவைட் பண்ணலாமா? மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 10y மைனஸ் 3 இஸ் கிரேட்டர் than or equal to 0. எனக்கு மைனஸ் வேணாம், பிளஸ்ல மாத்தணும்னா சோ மல்டிப்ளை வித் மைனஸ் ஆன் போத் தி சைடு ஓகேவா. அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே சி டிவைட், அதாவது கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல, பட் மைனஸால டிவைட் பண்ணனா எனக்கு இன்இக்வாலிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகும் ஓகேவா. சோ மைனஸ்ல டிவைட் பண்றப்ப எனக்கு வந்து என்ன ஆகும்? 3y ஸ்கொயர் மைனஸ் 10y பிளஸ் 3 லெஸ் than or equal to 0க்கு போயிடும். 3 3 சார் 9 1 9 minus 1 minus 1 divided by 3 divided by 3 1 இது 3. அப்ப 3y minus 1 into y minus 3 is less than or equal to 0 ஓகேவா. அப்போ y ஓட வேல்யூ என்ன? see coordinates வந்து 1/3 அடுத்து 3 see coordinates வந்து 1/3 தான், ஆனா ரூட் வந்து எதுக்குள்ள இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான ஈக்குவேஷன், ஈக்குவேஷனோட a வேல்யூ பிளஸ்ஸா இருக்கா, அப்ப அந்த கர்வ் வந்து இப்படி அப்சைடு கர்வா இருக்கும். இது வந்து 1/3 இருக்கும், இது வந்து 3 இருக்கும். எனக்கு ரூட்டோட எல்லா வேல்யூயும் நெகட்டிவ்ல வேணும், அப்ப இதுதான் நெகட்டிவா இருக்கும். அப்போ the value for root will be 1/3 to 3 ஓகேவா. both are included. 1/3 3 ஆமா 1/3 3 அப்படி இல்லனா இப்படி எடுத்துக்கோங்க. 1/3 less than or equal to y less than or equal to 3 ஓகேவா. this is also answer. எப்படி ஆன்சர் கொடுத்திருக்கானோ அந்த ஃபார்மட்ல எடுத்துக்கோங்க. see அதாவது இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு குழப்புது ஓகேவா. தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1/3 அடுத்து 3ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டியா இல்ல அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதானா, ஜஸ்ட் அந்த எந்த ஈக்குவேஷன் எந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க ரூட் எடுத்தீங்கன்னு பாருங்க ஓகேவா. எப்பயுமே மோஸ்டா நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து பிளஸ்ல இருக்க மாதிரி தான் எடுத்துப்போம் ஓகேவா. மைனஸ்ல இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அப்ப பிளஸ்ல இருக்கன்றப்ப கர்வ் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேவா. ஒரு யூ மாதிரி தான் இருக்கும், நார்மல் யூ மாதிரி இருக்கும். சோ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரூட்ஸ் வந்து 1/3 3a. சோ ஒரு நார்மல் யூல அந்த சோ அதாவது நார்மலா இப்படி இருக்கிறதுல வந்து அந்த ரெண்டு ரூட்டுக்கு நடுவுல இருக்க வேல்யூக்கு தான் நெகட்டிவ்ல வரும் ஓகேவா. அந்த ரெண்டு ரூட்டுக்கு அடுத்த சைடுல இருக்கும்ல, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ரூட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கும் ஓகேவா. இங்க வந்து அவன் லெஸ் than or equal to 0க்கு தான் நம்ம ப்ரூவ் பண்றோம். சோ அதனால தான் நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். கிரேட்டர் than or equal to 0னா இதே ஆன்சர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் 1/3 அடுத்து 3 டு பிளஸ் இன்ஃபினிட்டி வந்து ஆன்சரா இருந்திருக்கும் ஓகேவா. சோ அந்த ஒரு சின்ன இன்இக்வாலிட்டில வந்து டோட்டல் ஆன்சரே டிஃபர் ஆகும் ஓகேவா. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நான் வந்து மைனஸால ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணா மைனஸால மல்டிப்ளை பண்றப்ப இங்க கிரேட்டர் than or equal toன்றது வந்து லெஸ் than or equal to மாறிடும் ஓகேவா. சி மைனஸால மல்டிப்ளை பண்ணா எப்பயுமே நடுவுல இருக்க இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகே. சோ அடுத்த क्वेश्चन வந்து find the number of distinct real roots of the equation x plus 1 by x the whole square plus 3 into x plus 1 by x plus 2 is equal to 0. அவன்
நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் கேட்டிருக்கான். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்றத நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? எத்தனை வித்தியாசமான ரூட் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். ஓகேவா? அவன் ரூட்டோட வேல்யூ எல்லாம் கேட்கல, எத்தனை வித்தியாசமான ரூட் இருக்குன்னு கேட்டிருக்கான். நவ let x plus 1 by x is equal to a. அப்போ a square plus 3a plus 2 is equal to 0 வா? 1 2. அப்ப a plus 1 into a minus a plus 2 is equal to 0. அப்ப a is equal to minus 1 or a is equal to minus 2. கரெக்டா? Now what is a? A is equal to x plus 1 by x. So x plus 1 by x is equal to minus 1. அப்படி இல்லனா x plus 1 by x is equal to minus 2. இது ரெண்டு கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். x square plus 1 by x is equal to minus 1. x square plus x plus 1 is equal to 0. இந்த கண்டிஷன் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணா 1 into 1 இல்லனா -1 -1 இருக்கும். அடுத்து இந்த கண்டிஷன் பார்ப்போம். x square plus 1 divided by x is equal to minus 2. அப்ப x square plus 2x plus 1 is equal to 0. இதுக்கு வந்து 1 1. அப்ப x plus 1 into x plus 1 is equal to 0 னா x is equal to -1, -1. அப்ப distinct roots வந்து 1 தான். ஓகேவா? ரியல் நம்பர்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம்னா ரியல் ரூட்ஸ். அப்ப ரியல் ரூட்ஸ்ன்றப்ப சி இந்த இதுக்கு வர்ற ரூட் வந்து this will not be a real number. ஓகேவா? roots of this equation are not real number. ஓகேவா? இந்த இதுதான் ரியல் நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் என்ன? 1 தான். பிகாஸ் -1 -1 -1 என்ன அர்த்தம்? -1 தான் ஆன்சர். பட் அவன் எவ்வளவு ரியல் ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்கு. ஒரே ஒரு டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட் தான் இருக்கு. தட் இஸ் -1. ஓகேவா? சோ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 1. ஓகே 1. ஆமா. அடுத்த क्वेश्चन. ஓகே if alpha if a and b are the roots of the equation எடுத்துக்கலாம். if a and b are the roots of the equation. Okay, the equation என்ன? x square minus 2k square minus 3 into x plus 2k cube minus 3k square plus k minus 5 is equal to 0, where k is equal to 2. Okay, find a cube b plus ab cube. Okay, ab காமன் எடுத்தா a square b plus ab square இருக்கும். a square b plus ab square. a and b are the roots of the equation. So sum of the roots, product of the roots எடுத்தாலும் வராது. where k is equal to 2 நான் கொடுத்திருக்கானா? ஓகே, அப்ப k is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரூட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் சி given k is equal to 2. அப்ப ஈக்குவேஷன் என்ன? x square minus 2k square minus 3 into x plus 2k cube minus 3k square plus k minus 5 equal to 0. அப்ப x square minus k value 2ன்றப்ப 2 2 4 4 2 8 8 minus 3 into x plus 2 into 8 minus 3 into 4. அடுத்து இங்க என்ன இருக்கும்? plus 2 minus 5 is equal to 0 இருக்குமா? x square minus 5x plus 8 2 are 16 4 3 are 12 அடுத்து இங்க minus 3 இருக்குமா? that is equal to 0 அப்ப x square minus 5x இங்க என்ன இருக்கும்? 4 plus 1 வருது. என்னடா அது? 3k square தானே? 2 2 are 4 4 3 are 12. 1 எப்படி நான் 4க்கு பிரிக்க முடியும்? ரூட் வந்து இமேஜினரி ரியல் நம்பரே வராது. क्वेश्चन கரெக்ட்டா இருக்குனா x ஸ்கொயர் minus 2k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் ஆமா
2k square minus 3 into x plus 2k cube minus 3k square plus k minus 5 is equal to 0, where k is equal to 2. Okay. K value 2 தான். அப்ப 2 to 4 4 into 2 8 8 minus 3 வந்து 5 தான், 5x தான் வரும். 2k cubeன்றப்ப 2 to 4 4 to 8 8 to 16 2 to 4 4 3 12. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கும்? 4 minus 1 வந்து plus 1 வருமா? Plus 1 is equal to 0. Just a minute. Okay, so let me solve. X square minus 5x plus 1 is equal to 0. Sum of the roots என்ன? Sum of the roots is equal to 5. Product of the roots வந்து 1. That is a plus b is equal to 5. ab is equal to 1. என்ன கண்டுபிடிக்கணும்? a cube b plus ab cube அதான ஃபைண்ட் பண்ணணும். a cube b plus ab cube. இப்போ நான் ab காமனா வெளியில எடுத்தா எனக்கு உள்ள a square plus b square இருக்குமா? a square plus b square இங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் தானே. இப்போ a plus b the whole square is equal to 2 into 1. அப்ப a square plus b square is equal to 23. அப்ப ab value என்ன 1. So 1 into 23, the answer is 23. Answer எங்க இருக்கு? 23 23. ஆமா, yes. The answer for this question is 23. Okay. அடுத்தது find the maximum value of the maximum value of x minus 1 divided by where x is a real number. Okay வா? ஓகே, சோ இப்போ எந்த ரியல் நம்பருக்கு இந்த கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் கேட்டிருக்கான். ஓகே, அப்ப லெட் த மேக்ஸிமம் வேல்யூ பி ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு ரியல் நம்பர்ன்றதுனால வழக்கம் போல அது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டி வேல்யூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0க்கு போட்டோம்னா நமக்கு வந்து ரூட்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதாவது எந்த ரேஞ்சில் வந்து இதுக்கு ரியல் நம்பர்ன்றது தெரியும், அந்த ரேஞ்சில் இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னன்றதை பார்த்து போட்டுடலாம். ஓகேவா? So yeah, give me a minute. Okay. So now let the maximum value be y. Okay வா? அப்ப x minus 1 divided by x square minus x plus 4 is equal to y ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப x minus 1 is equal to yx square minus yx plus 4y எல்லாம் ஒரே சைடுல கொண்டு வந்தா yx square minus yx minus x plus 4y plus 1 is equal to 0 வா? yx square minus y plus 1 into x plus 4y plus 1 is equal to 0. இங்க ரியல் நம்பர்னு சொல்லிட்டான். அப்ப d is greater than or equal to 0 வா? b square minus 4ac is greater than or equal to 0. b square வேல்யூ என்ன? minus 1, அது மைனஸ் ஸ்கொயர் பண்றப்ப பிளஸ் ஆயிடும். அப்போ y plus 1 the whole square. ஓகேவா? இங்க minus 1 minus of y plus 1 தான் இருந்திருக்கும். நான் மைனஸ் வந்து இங்க அதை எழுதிட்டு
நான் ஒரு ஸ்டெப் எழுதுறதுனால தேஞ்சா போயிடுறேன். மைனஸ் 4 into y into 4y plus 1 that is greater than or equal to 0. அப்ப இப்ப y plus 1 ஆயிருமா, y plus 1 the whole square minus 4 into 4y square plus y that is greater than or equal to 0. y square plus 1 plus 2y minus 16y square minus 4y that is greater than or equal to 0 வா? அப்ப minus 15y square minus 2y plus 1 that is greater than or equal to 0. சைனை மாத்துறேன். அப்ப 15y square plus 2y minus 1 is less than or equal to 0. ஓகேவா? 15y square plus 2y minus 1 is less than or equal to 0. கரெக்டா இருக்குனா 15y square plus 2y minus 1. அப்ப மல்டிப்ளை பண்ணா minus 15 5 3 இதுக்கு மைனஸ் போடணும். கரெக்டா? ஆமா. So by 15 1 3 1 5 அப்ப 3y plus 1 into 5y minus 1 is less than or equal to 0. அப்ப y ஓட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்னா -1/3 1/5 இருக்கும். கரெக்டா? எனக்கு வந்து less than or equal to 0ன்ட்டேன். அப்போ அந்த கிராஃப் இப்படி இருந்திருக்குமா? ஸோ -1/3 இந்த இடத்துல 1/5 இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பிளஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் எனக்கு மைனஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து இதுக்குள்ளாரதான் இருக்கும். அதாவது -1/3ல இருந்து 1/5க்கு மட்டும்தான் எனக்கு வந்து ரியல் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அந்த ரியல் நம்பர்லயே எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா ஐ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் 1/5. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 1/5. புரிஞ்சுச்சா? இப்ப இதே இந்த கொஸ்டின்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன்ட். ஏன்னா எனக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு வந்து ரியல் நம்பர் தான் வரும்ன்றப்ப எனக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவா தான் இருந்திருக்கும், இன்ஃபினிட்டியா இருந்திருக்கும். ஓகே, சோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் த இன்இக்வாலிட்டி. ஓகேவா? இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப அந்த ரூட் வந்து -1/3 1/5. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0னா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வேணும். தட் இஸ் 1/3க்கு இந்த சைடும் லெஃப்ட் சைடும் சரி, 1/5க்கு ரைட் சைடும் சரி எனக்கு பாசிட்டிவ்ல தான் வேல்யூ கிடைக்க போகுது. 1/3 -1/3க்கும் 1/5க்கும் நடுவுல இருக்க வேல்யூ போட்டாதான் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்பதான் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுல எனக்கு எது கிரேட்டஸ்ட் வேல்யூ தரும்னா எது கிரேட்டஸ்ட் நம்பர் 1/5. அப்ப அதுக்கு தான் எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்கும். The answer is 1/5. Okay, so still one. Yeah, still some questions are there. Okay, if x plus 6/x is equal to 2√3, x power 8 plus x power 12 is what? x power 8 plus x power 12. எனக்கு இங்க 6 இருக்கு. ஸ்கொயர் பண்ணலாமா கியூப் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணா எனக்கு 6 வருமா? சரி, ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க கான்ஸ்டன்ட்டும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆகிற மாதிரி நான் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இது பார்த்தோன்னே ஸ்கொயர் பண்றதா கியூப் பண்றதான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் ரெண்டுமே பண்ணி பார்க்குறேன். கொடுத்துருக்கிறது என்னது? எக்ஸ் பிளஸ் 6/x இஸ் ஈக்குவல் டு 2√3. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 36/x ஸ்கொயரு பிளஸ் 6 2 12 இருக்குமா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 2 4 4 3 12. சி, அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -36/x ஸ்கொயர் இருக்கும். அப்ப எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு -36. ஓகேவா? அப்ப கொடுத்திருக்கிறது என்னது? எக்ஸ் பவர் 8 பிளஸ் எக்ஸ் பவர் 12 அதான கேட்டிருக்கான். அப்ப இதுல இருந்து எக்ஸ் பவர் 4 காமனா எடுத்தா எனக்கு என்ன வரும்? x power 4 plus x power 8 இருந்திருக்குமா? So once again x power 4 into x power 4 plus x power 4 the whole square இருந்திருக்குமா? That is -36 into -36 plus -36 the whole square. 36 square என்ன? 1296. இப்போ 1296ல 36 போனா என்ன வரும்? 0 6 1260.
அப்போ மைனஸ் ஆஃப் 36 into 1260 என் ஆன்சர் வேற மாதிரி வருது. 36 ஸ்கொயர் into 35 போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் கைஸ், இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 36 into 1260 வந்து மைனஸ் மைனஸ் 36 தான், அதுல பிரச்சனை இல்ல. எக்ஸ் பவர் 8 எப்படி எடுத்திருந்தாலும் எனக்கு இதானே வந்திருக்கும். சரி, இந்த ஆன்சர் வந்து எனக்கு எக்ஸ் பவர் 8 பிளஸ் எக்ஸ் பவர் 12 4 பிளஸ் 4 ஓகே 12 வரும். minus 36 into minus 36 plus minus 36 the whole square. 36 வந்து 1296 தான். ஓகே 1260 வந்து மைனஸ் 45360. இவன் என்ன போட்டிருக்கான்னா 36 ஸ்கொயர் into 35 போட்டிருக்கான். 36 into 36 into 35 என்ன 45 360. ஓ ரெண்டும் ஒரே தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? எஸ். ஸோ அவன் வந்து இப்படி போட்டிருக்கான், மைனஸ் ஆஃப் 35 into 36 ஸ்கொயர்னு போட்டிருக்கான். ஓகே, அவன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான்னா எக்ஸ் பவர் 8ஐயே காமனா எடுத்திருப்பான். இப்போ எக்ஸ் பவர் 8 பிளஸ் எக்ஸ் பவர் 12 தானே நமக்கு வேணும். இப்போ இதுல எக்ஸ் பவர் 8 காமனா எடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? 1 பிளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குமா? எக்ஸ் பவர் 8 அவன் எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இங்க 1 பிளஸ் எக்ஸ் பவர் 4னு போட்டிருப்பான். எக்ஸ் பவர் 4 என்ன அர்த்தம்? மைனஸ் 36 மைனஸ் 36 த ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கும்? 1 மைனஸ் 36 இருக்குமா? ஆமா. அப்போ மைனஸ் 36 த ஹோல் ஸ்கொயர் இன்டோ மைனஸ் ஆஃப் 35 இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்ன எழுதியிருக்கான்னா மைனஸ், மொத்த ஆன்சர் எனக்கு நெகட்டிவ் தான் வரப்போகுது. 36 ஸ்கொயர் இன்டோ 35 போட்டிருக்கான். ஓகேவா? அவன் ஆன்சர் இப்படி போட்டிருக்கான். ஸோ இன் எனி கேஸ் த ஆன்சர் வந்து சேம் தான். மைனஸ் 45,360 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Find the value of p. Okay, find the value of p if one of the roots of the equation. Okay, if one of the roots of the equation x square minus 7x plus 2p is equal to 0 is 3 more than the other root. Okay, இங்க என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து 1 3னா இன்னொன்னு வந்து 1 எக்ஸ்னா இன்னொன்னு அதோட 3 அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ let the roots are என்னன்னு எடுத்துக்கலாம்? ஆல்பா கமா ஆல்பா பிளஸ் 3ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 2p is equal to 0வா? இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? sum of the roots is equal to minus b by a, that is minus plus 7. அப்போ alpha plus 3 is equal to 7 னா 2 alpha is equal to 4, alpha is equal to 2. அப்ப the roots are 2, 5. அவன் என்ன கேட்டிருக்கான்? p யோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். ஸோ ரூட்னா அந்த ரூட்டை வந்து அந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு 0 வரணும். ஓகேவா? ஸோ அப்ப p of x is equal to x square, just a minute guys, so p of x is equal to p of x is equal to x square minus 7x plus 2p. இப்ப
p of 2 is equal to 0. அப்போ 2 square minus 7 into 2 plus 2p is equal to 0. 2 2s are 4 minus 14 plus 2p is equal to 0 னா p ஓட வேல்யூ 5 இருக்கும் கரெக்டா? p ஓட வேல்யூ 10 எப்படி 10 வருது? 10 5 வருது. find the value for p ன்னு தான் கேட்டிருக்கான். p ஓட வேல்யூ 10 ன்னு போட்டுக்கனே. ஆன்சர் 5. p value is 5 only. Okay, the answer is correct தான். So அடுத்த question. Another one interesting question. Solve. அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை போட்டுலாம். If one root of the equation, if one root of the equation x square minus 2rx, ஓகேவா? x square minus 2rx plus 6 is equal to 0 is twice one root of x square minus, okay, then r can be okay. என்ன சொல்லிருக்கான்? one root of the equation is twice one root of the other equation. Okay, அதாவது if one root of this equation is twice the root of the other equation. இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனோட ரூட் ஏவா இருந்தா இதோட ஈக்குவேஷன் வந்து 2a இருந்திருக்கும் கரெக்டா? இப்போ see கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 2rx plus 6 is equal to 0. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 is equal to 0. இப்ப if one root of this equation is twice the other, இப்ப if the root வந்து இதோட ரூட் வந்து ஆல்பாவா இருந்தா இதோட ரூட் வந்து 2 ஆல்பாவா இருக்கும். அததான் அவன் சொல்றான். ஓகேவா? அப்ப நான் வந்து இந்த இதுக்கு 2 ஆல்பாவும் இதுக்கு ஆல்பாவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஐ வில் கெட் ஆன்சர் சேமா வரணுமா? One root of the equation. So இதுக்கு நம்ம ரூட் கண்டே பிடிச்சிடலாம்ல. இப்ப இதோட ரூட் என்னவா இருக்கும்? -3 -2 இருக்குமா? சோ ரூட்ஸ் ஆர் 3, 2 இருக்கும். அப்ப இதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும்? மேபி 6 or 4. கரெக்டா? இதோட ரூட் வந்து மேபி 6 or 4. இந்த 6 இல்ல 4ல தான் ஏதோ ஒண்ணா இருக்கும். அப்ப 6 and 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு 0 வரணும். ஓகேவா? அப்போ எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அப்போ p of x is equal to x square minus 2rx plus 6. அடுத்து if p of 6 வந்து என்ன 0க்கு ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப 6 ஸ்கொயர் minus 2 into 6 into x plus 6 is equal to 0. அப்ப 6 6 are 36 minus 6 2 are 12x plus 6 42. அப்ப x is equal to 42/12 இருக்கும். x இல்ல 6, சாரி இங்க 6 தான் இருந்திருக்கு.
r is equal to 42/12 இருக்கும். அப்படி இல்லனா p of 2 will be equal to 0. அப்ப என்னவா இருக்கும்? 2 square minus 2 into r into 2 plus 6 is equal to 0. அப்ப 2 2s are 4 minus 4r plus 6 is equal to 0. அப்ப 4r is equal to 10 na r is equal to 10/4 இருக்கும். Okay, so there will be two values for r. So r can be 21/6 அப்படி இல்லனா 7/2. So r can be 7/2 or 5/2. கரெக்டா? 7/2 or 11/4 னு போட்டுருக்கான். r is equal to 7/2 and 11/4. இப்படி 11/4 வருது. 7/2 ஓகே. 11/4 வருதுன்னா இங்க 10 வந்திருக்க கூடாது, 11 வந்திருக்கணும். ஏன் எனக்கு 11 வருது? கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கரெக்டா போட்டுனா x² minus 2rx plus 6 is equal to 0. x ஓட வேல்யூ 4 இருக்க போகுது. ஓகே, 6 plus 4 வந்து 10 தானே, 10/4 தானே வரும். இப்படி 23 எங்க இருக்கு? அட நான் 4 தானே சப்ஸ்டிட் பண்ணிருக்கணும், நான் 2 போட்டுட்டேனா. சி ஒஸ்ட்ரா, நான் இங்க பார்த்துட்டு 2னு போட்டுட்டேன். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போணுமா? p of 6, அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து 6 இல்ல 4 தானே. அப்ப p of 4 தான் 0வா இருந்திருக்கும். அப்போ 4 ஸ்கொயர் minus 2 into r into 4 plus 6 is equal to 0. 16 minus 8r plus 6 is equal to 0. அப்ப 8r is equal to 10. அப்பயும் 10 தானே வருது. r is equal to 10 by இல்லைன்னா 5/4 இருக்கும். 16 plus 6 வந்து எப்படி 10 வந்துச்சு? 16 plus 6 வந்து 22 தானே. அப்ப 22r is equal to 8r. 8r is equal to 22 na r is equal to 11/4. Okay, yeah, so the value for r is 7/2 அப்படி இல்லனா 11/4. ஓகேவா? so the r can be, r ஓட வேல்யூ இது ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, 7/2 and 11/4. ஆமா, 7/2 and 11/4. ஓகே, அடுத்த क्वेश्चन. solve x plus 3 divided by x minus 1 the whole power 4 plus 2 into x plus 3 by x minus 1 the whole square minus 8 is equal to 0. so வழக்கம் போலதான் இங்க என்ன பண்ண போறோம்னா, let x plus 3 divided by x plus 1 the whole square is equal to a ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்னவா இருக்கும்? a square plus 2a minus 8 is equal to 0வா? so 8 வந்து 4 2 ன்னு எழுதலாம். இதுக்கு மைனஸ் ஆயிடுமா? அப்ப a plus 4 into a minus 2 is equal to 0. அப்ப a is equal to minus 4 or a is equal to plus 2. ஓகேவா? so அது ரெண்டை தான் நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். now what is a? a is equal to x plus 3 divided by x minus 1 the whole square. அப்போ now let a is equal to 4 minus 4 சப்ஸ்டிட் பண்ணலாம். x plus 3 divided by x minus 1 the whole square is equal to minus 4. okay, so அப்ப மேல என்னவா இருக்கும்? x square plus 3 3s are 9 plus 3 2s are 6x divided by x square plus 1 minus 2x is equal to minus 4. x square plus 9 plus 6x is equal to minus 4x square minus 4 plus 4 2s are 8x. so திரும்ப எல்லாம் ஒரே சைடுல கொண்டு வந்தனா x square plus 9 plus 6x plus 4x square plus 4 minus 8x is equal to 0. அப்ப 5x square minus 2x plus 13 that is equal to 0. okay,
5x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி எனக்கு ரூட்ஸ் இரேஷனல் நம்பரா வருமே? ரூட் இரேஷனல் நம்பரா வருது. ஆன்சர் என்னது? ஓ, இரேஷனலா தான் இருக்கு. ஆன்சர் வந்து x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்போ 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் தான் வருமா? this will become an imaginary number, கரெக்டா? பிகாஸ் ஏன்னா 65ல 4 டைம் பண்ணனா 130 260 வந்துரும் டிவைடட் பை 10. ஸோ திஸ் வில் பிகம் அன் இமேஜினரி கேஸ். ஓகேவா? அப்ப இது வந்து வாய்ப்பே இல்லை. இப்ப ரெண்டாவதா இருக்கு ஏ வேல்யூ தான் நான் போடணும். a is equal to 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? நவ் a is equal to 2, that is x plus 3 divided by x minus 1 the whole square is equal to 2. x square plus 9 plus 6x divided by x square plus 1 minus 2x is equal to 2. x square plus 9 plus 6x is equal to 2x square plus 2 minus 4x. இப்படிதான் இருக்கும். 2x square plus 2 minus 4x minus x square minus 9 minus 6x is equal to 0. இங்க x square இருக்கும், minus 10x இருக்கும், அடுத்து 7 வருமா? minus 7 is equal to 0. இங்கேயும் இப்படியே வருது. சரி, இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோமா? இதுக்கு வேல்யூ x is equal to 10 plus or minus root of 100 minus 4ac. 4 into 1 into minus 7 வந்திருக்கும் divided by 2. So 10 plus or minus root of 100 plus 7 4s are 28 divided by 2. And 10 plus or minus root of 128 divided by 2. 128 க்கு என்ன பண்ணலாம்? ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து 4 டேபிள்னா 32. அகைன் 4 டேபிள்ன்றப்ப 8 அகைன் 4 டேபிள்னா 2. இல்ல, இது வந்து 10 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 8 எழுதலாமா? டிவைடட் பை 2 ஆர் 5 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 8. கரெக்டா? 5 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2 போட்டிருக்கேன். 5 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2. அது எப்படி வந்துச்சு? ஆமா, ரூட் 8ன்றப்ப அகைன் இதை நான் 4ல கேன்சல் பண்றப்ப எனக்கு 2 வருமா? ஓகே, அப்ப இந்த ரெண்டு 4க்கு ஒரு 4 எடுத்துடலாம், இந்த ஒரு 4க்கு ஒரு 2 எடுத்துடலாம்ல. சி, அதாவது தட் இஸ் இது வந்து என்ன வரும்னா 5 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2 ஆயிடும். கரெக்டா? 5 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட். ஆமா, 5 பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் தான் ஆன்சர். ஓகே, அதாவது ரூட் 8 வந்து நான் 2 ரூட் 2 எழுதிட்டான். ஓகேவா? அதாவது 8 வந்து 4 into 2 எழுதுமா, அந்த 4 இருந்து ஒரு 2 வெளில தள்ளிடுங்க, அப்ப 2 into 2 4 ஆயிடும். ஓகே, அதான் இங்க பண்ணிருக்காங்க. So next question. If 2x plus 1 by x is equal to minus root 6, find x power 12 minus x power 6. சரி, என்ன பண்ணலாம்? இங்கேயும் அதே மாதிரி தான் போன கொஸ்டின் பண்ணோம்ல, ஒன்று ஸ்கொயர் பண்ணணும் இல்லை கியூப் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்கொயர் பண்ணனா இங்க 6 ஆயிடும், இங்க வந்து என்ன ஆகும்? 2 2s are 4ன்னு தான் வரும். இதே கியூப் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 3ab into a plus b ன்னு வருமா? சரி, எனக்கு ஸ்கொயர் பண்ணா கன்ஃபார்மா கேன்சல் ஆகாதுன்றது எனக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 தான் கான்ஸ்டன்ட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு 6 இருக்கும், எனக்கு கேன்சல் ஆகாது. அப்ப கியூபிங் ஆன் போத் சைட்ஸ். கியூப் ஆன் போத் சைடு பண்ணா என்ன வரும்? 2x the whole cube plus 1 by x the whole cube, அடுத்து plus 3 into 2x into 1 by x into 2x plus 1 by x, that is equal to minus root 6 the whole cube இருக்குமா? அப்ப 2 2 4 4 2 8, 8x cube plus 1 by x cube, இது ரெண்டு கேன்சல் ஆகும், 3 2 6 plus 6 into minus root 6 that is equal to minus of 6 root 6 இருக்கும். see, இப்ப கேன்சல் ஆகுமா? அதாவது 8x cube plus 1 by x cube
minus 6 root 6 is equal to minus 6 root 6. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 8x cube is equal to minus 1 by x cube இருக்கும். அப்ப x power 6 is equal to minus 1 by 8 இருக்கும். ஓகேவா? சோ அப்ப என்ன கேட்டிருக்கான்? x power 12 minus x power 6 கேட்டிருக்கானா? x power 12 x power 6 the whole square எழுதுறேன். minus x power 6. x power 6 என்னது? minus 1 by 8 இப்போ minus 1 by 8 the whole square minus of minus 1 by 8. அப்ப இங்க என்ன இருக்கும்னா 1 by 64 இருக்கும். இங்க வந்து plus 1 by 8 இருக்கும். into 8 into 8. அப்ப ஆன்சர் வந்து 9 by 64. கரெக்டா? 9 by 64. Yes, 9 by 64 is the correct answer. Okay. So last அடுத்த question. If one root of the equation x square minus 8x plus 15 is equal to 0 is the same as one root of the equation x square minus 10x plus k is equal to 0, then find the values of k. அப்ப இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான். அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் காமனா இருக்கும்னு சொல்லிட்டான். ஆனா அது எந்த ரூட் நமக்கு தெரியாதா? இப்போ எனக்கு கேக்கு வந்து ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாக்ட் வேல்யூஸ் தெரியாது, பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்கும். அவன் ரியல் நம்பர் இல்ல ரேஷனல் நம்பர் ஏதாவது கண்டிஷன் கொடுத்திருந்தா கூட ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். மேபி ஒரே வேல்யூ தான் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா சால்வ் பண்ற மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0 minus 5 minus 3 அப்போ the value for x is equal to 5 or 3 இருக்கும். ஓகேவா? இந்த 5 இதுல எது காமன் நமக்கு தெரியாது. கரெக்டா? ஒன்னு 5 இருக்கலாம் இல்ல 3 இருக்கலாம். if 5 is the common root, ஓகேவா? அப்ப என்னவா இருக்கும்? p of 5 வந்து 0வா இருக்குமா? p of x என்ன? that is x square minus 10x plus k is equal to 0. அப்ப p of 5 வந்து 5 square minus 10 into 5 plus k is equal to 0. 5 is 25 minus 50 plus k is equal to 0 na k will be equal to 25. Possible. ஓகேவா? k 25 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா அத 25 ஆன்றது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. அப்படி இல்ல if 3 is the common root. ஓகேவா? if 3 is the common root, now p of x என்ன? p of x is equal to x square minus 10x plus k வா? So p of 3 is equal to 0 வா? p of 3 வந்து என்னவா இருக்கும்? k value வந்து 21. ஓகேவா? So the value for k can be either 21 or 25. Okay, 21 or 25. Yeah, so the value for k can be 21 or 25. Okay, so yeah, that's all guys. Okay, so the chapter அவ்வளவுதான். ஓகேவா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி பாருங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இல்லாம மிஸ்செலேனியஸ் சம்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த இன்இக்வாலிட்டி டாபிக் வந்து அடுத்து கொண்டு வரேன். ஓகேவா? அந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவரால் அல்ஜிப்ரால இருக்க ரிமைனிங் இந்த 1-2 சில்லற கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்துடுறேன். அது தனி வீடியோவா. ஓகேவா? ஸோ யா, ஸோ தேங்க்யூ. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.